இது பார்த்தீங்கன்னா ராம்நாடு பசங்க ரூமு. இந்த ரூம்ஸ் எதுக்கு நான் காட்டியிருக்கேன்னா க்ளீனிங் ப்ராசஸாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். எப்படி பிடிச்சி போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தகடு தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி வச்சுருப்பேன், நான் வச்சுருக்கேன், மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாது. இது வந்து இப்படி தண்ணி ஊற்றினாலும் இந்த சிமெண்ட் தரைக்கு வந்து போகாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் நாங்கள் க்ளீன் பண்ணணும். இது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படி தான் ஒரு சில பசங்க உடம்பு சரியில்லாத மாத்திரை கொடுப்பேன் இல்லையா, அந்த பசங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் மோசன் போகும். எல்லோரும் ஒரே மாதிரி போயிட மாட்டானுங்க. சுத்தங்கிறது ரொம்ப முக்கியம். சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இவங்களை காப்பாற்ற முடியும். நம்ம என்ன தான் பூச்சி மாத்திரை வேக்சினு எல்லாம் போட்டாலும் சரி, சுத்தமாக வச்சுக்கிறணும். அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற பசங்களையும் நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும். இவன் எல்லோரும் உள்ளே அடைச்சிருக்கேன் க்ளீனிங்காண்டி. பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ள இருப்பானுங்க. நீ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வெளில திறந்துட முடியும். கொஞ்சம் கஷ்டங்க, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான். அதாவது யாரையும் இங்கே நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. க்ளீனிங்கிறது ரொம்ப கஷ்டம். 30 இருக்கிற இடத்துக்கும் 50, 70, 100, 150 இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் மட்டும். சாப்பாடு கூட அப்படியே போட்டு விட்டுறலாம், நம்ம தட்டை வச்சு போட்டு விட்டுலாம். அந்த க்ளீனிங்கிறதான் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே முகம் சுளிக்கிற விஷயம் அதுதான். யார் வந்தாலும் சரி, எப்படி சுத்தம் பண்ணுறீங்க, எப்படி டாய்லெட் ஆள்றீங்க, ஆள் வச்சுருக்கீங்களா, ஆச்சா பூச்சா, இந்த மாதிரி தான். யாருமே கிடையாதுங்க. வந்தாங்கன்னா 20,000 இப்போ ஹிந்திக்காரங்க நார்த்துலேருந்து நம்ம பெரிய பெரிய செல்டரில் வச்சுருக்காங்க. அது வச்சாங்கன்னா நம்ம 12, 15 இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். அது இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டுடலாமேன்னு தான் தோணும். அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ.